ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் என்னோடய ரொட்டீன் vlogோடு சேர்த்து உங்களுக்கோ உங்களோட லைஃபுக்கோ ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான சில டிப்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் என்னோடய vlog இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்கள் பிரியா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும்போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கி என்னோட இந்த சிம்பிளான மார்னிங் ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்றதை ஷார்ட்டாக ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே இன்றைக்கான டாப்பிக்கில் போயிடலாமா? மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சில க்ளீனிங் ரொட்டீன்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 11:30 போல் கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக வறுத்துட்டு அது கூட சீரகம் மிளகெல்லாம் சேர்த்து ஒரு கஞ்சி மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கான வேலை தான் பார்த்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு சில சின்ன சின்ன க்ளீனிங் ரொட்டீன்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க அப்படியே என்னோடய வ்ளாக் பார்த்துக்கிட்டே இன்றைக்கான டாப்பிக்கில் போயிடலாமா? இன்றைக்கி நான் ஒரு சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே கேட்குறதுக்கு கசப்பாக இருந்தாலும் வாழ்க்கையோட உண்மை இதுதான். இப்படி தான் நம்ம லைஃப்பில் நடக்கும், இதுதான் நடக்கும். இதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லாததுனால தான் நிறைய விஷயங்கள் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்படி தான் லைஃப்பில் நடக்கும், ஓகே இதை ஏற்றுக்கிட்டு அடுத்து என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நமக்கு ஈஸியாயிரும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வருத்தப்படுறது, கவலைப்படுறது, எதையாவது நினச்சி பயப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் நம்ம பண்ணவே மாட்டோம். ஓகே இதுதான் ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் நடக்கும், இந்த உண்மையை கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்க பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஈஸியாகிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. உங்களோட லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அழகாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக உங்களோட லைஃப்பில் சில விஷயங்களை எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளோட லைஃப்பில் எது பண்ணினாலும் சரி, எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றி இருக்க சில பேர் நம்மளை ஏதோ ஒரு விஷயத்தில், அதாவது நம்மளோட அப்பியரன்ஸ் வைஸாவோ, நம்மளோட பர்சனல் லைஃப்பை பற்றியோ, ப்ரொஃபஷ்னல் லைஃப்பை பற்றியோ, நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணிகிட்ருக்க விஷயங்களை பார்த்தோ ஏதோ ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க இப்படி இருப்பாங்களோ, அப்படி இருப்பாங்களோ, இவங்க வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குமோ, இவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி இருக்குமோ, இல்லை இவங்க இந்த மாதிரி பண்ணுறது சரியில்லையோ அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைனா ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட பர்சன்லாம் யோசிச்சுக்கிட்டே நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அது நமக்கான வாழ்க்கையாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம வாழ்க்கைக்கு எது சரி, நம்ம மனசாட்சிக்கு நேர்மையாக எந்த விஷயம் பண்ணால் அது நம்மளோட லைஃப்பை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும், நம்மளோட லைஃபுக்கு எது ஹாப்பியாக இருக்கும், எது பீஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்து போயிட்டே இருந்தோம்னா லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதை விட்டுட்டு மற்றவங்க நம்மளை இப்படி ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, அப்படி ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப்பை நம்ம நிம்மதியாக வாழ முடியாது. இப்படி தான் சில பேர் இருப்பாங்க. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கை என்ன, நமக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து வாழ்ந்துட்டு போயிட்டோம்னா லைஃப் ரொம்ப ஈஸியாகிடும். ரெண்டாவது கசப்பான உண்மை என்னென்னா, நம்ம லைஃப்பில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா அதுக்கு ஒரு காலம் வரும், அதுக்கு ஒரு நேரம் வரும், அப்போ இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டைமுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வருத்தம் மட்டும்தான் படுவீங்க. ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் வேணும், ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னா அதுக்கான வேலையை நம்ம இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் சீக்கிரமே வரும். அதை விட்டுட்டு என் லைஃப்பில் இந்த ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் டைம் வரும், அப்போ இது நடக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டு அந்த விஷயத்துக்கான எந்த முயற்சியும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு நாள் நம்ம லைஃப்பில் வரவே வராது. இது கேட்குறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட இதுதான் உண்மை. ஸோ நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன வேணுமோ, எந்த விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, எவ்வளோ நாளுக்குள்ளே அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான ஒர்க்கை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கான எஃபர்ட்டை இன்னிலேருந்தே போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாம் நினச்ச அந்த ஒரு நாளை நம்ம லைஃப்பில் சீக்கிரமே கொண்டு வந்துடலாம். மூணாவது கசப்பான உண்மை, நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் பணம் மட்டுமே சரி பண்ணிடாது. ஆனால் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு கட்டாயம் தேவைப்படக்கூடியது பணம் தான். இது வந்து கேட்குறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கசப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதாவது நம்ம லைஃப்பில் நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, நம்ம டெய்லி போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுலேருந்து, நம்மளோட ஃபினான்ஷியல் ரிலேட்டடான கமிட்மெண்ட்ஸாக இருக்கட்டும்,
நமக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்னா அங்கே தேவைப்படக்கூடியது மேஜராக பணமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் முக்கால்வாசி பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு பணம் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. ஸோ நமக்கு ஒரு ஏஜ் இருக்கும் பொழுதே நம்மளால் எந்த அளவுக்கு உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உழைச்சி தேவையான அளவு பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். ஃபினான்ஷியல் சம்மந்தமான விஷயங்களில் நம்ம ஃப்யூச்சரை நினச்சி பயப்படாமல் இருக்க முடியும். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணுன்னா, நிறைய பேரோட வாழ்க்கையில் மனசால் வர்ற பிரச்சனைகளை விட பணம் அப்படின்ற ஒரு விஷயம் கையில் இல்லாதனால வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பிரச்சனையாகவே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் ஏர்ன் பண்ணி வச்சுக்க முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு சேவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இப்போ சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம லைஃபுக்கு தகுந்த மாதிரி ஏற்றுக்கிட்டு அதுக்கான விஷயங்களை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் நிறைய விதத்தில் ஈஸியாகிடும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.